ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு பேசிக் கால்குலேட்டர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டூல் கிட்டை வந்து நம்ம வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரத்தில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரத்தில் வந்து அந்த க்ரியேட் பண்ண அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து நம்ம வந்து எமுலேட்டரில் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம வந்து எமுலேட்டரில் மட்டும்தான் அதை ரன் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. அதாவது ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. நான் இப்போ வந்து மீமு அப்படின்னு சொல்லி ஒரு எமுலேட்டர், ஒரு தேர்ட் பார்ட்டி எமுலேட்டர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் மீமு அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணாலே இதோட டவுன்லோட் லிங்க் வந்துடும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு இந்த மொபைல் வியூ வந்து கிடச்சிடும். ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களாம் வந்து இந்த மீமு அப்படின்ற எமுலேட்டரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மீமு மட்டும்தான் ஒரு தேர்ட் பார்ட்டி எமுலேட்டர்ன்றது கிடையாது. இதே மாதிரி வந்து நிறைய எமுலேட்டர் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு வந்து மெமரி கன்சியூம் எது வந்து கம்மியாக பண்ணும் அப்படின்னா, இந்த மீமு எமுலேட்டர் மட்டும்தான் வந்து அந்த மெமரி கன்சியூம் வந்து ரொம்ப ப்ரைமரி மெமரி வந்து கன்சியூம்ன்றது ரொம்ப குறைவாக இருக்கும். மற்றபடி ப்ளூ ஸ்டாக்ன்றது ஒன்று இருக்குது, அதெல்லாம் வந்து மெமரி வந்து கன்சியூம் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து மீமு அப்படின்றத நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன் ஸ்பெக் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மீமு யூஸ் பண்ண வேண்டாம், ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைலில் டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ இல்லை உங்களோட பர்சனல் சிஸ்டத்தையோ நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆப்பை வந்து இதில் வந்து உங்களோட மொபைலில் வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் ஆப்பை வந்து உங்கள் மொபைல்லையோ எமுலேட்டர்லையோ ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ப்ளே பட்டன் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஐடியா என்வரன்மெண்ட்டில் இருக்கும். இந்த நீங்கள் ப்ளே பட்டன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வரும், எந்த எமுலேட்டரில் எந்த ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் வந்து யூஎஸ்பி கேபிள் வழியாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட ஆப் வந்து மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிட்டு அடுத்து வந்து அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து மொபைல் ஃபோன்லேயோ இல்லை எமுலேட்டர்லேயோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன அப்ளிகேஷன், ஒரு பேசிக் கால்குலேட்டர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 2 லாங்குவேஜ் வந்து எடுக்க போகிறேன். ஸோ ஒன்று வந்து ஜாவா, இன்னொன்று வந்து HTML. இப்போ ஜாவாவோட சப்போர்ட்டோட எப்படி வந்து ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ண போகிறோம், அதே மாதிரி வந்து HTML சப்போர்ட்டோட எப்படி வந்து ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஜாவா தெரியாது. அப்போ ஜாவா தெரியாதவங்க வந்து சப்போஸ் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து ரொம்ப பிகினர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஜாவா வந்து தெரியாது. அப்போ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து HTML வந்து தெரிஞ்சிருக்கும், CSS தெரிஞ்சிருக்கும், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், அதே மாதிரி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த 3 வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே போதும், நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன போட போகிறேன் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கால்குலேட்டர் ஆப், ஒரு பேசிக் கால்குலேட்டர் ஆப் வந்து ஜாவா சப்போர்ட் இல்லாமல் வெறும் HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நான் வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். இது வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் இதை பற்றி ஐடியா உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, அப்போ HTML யாருக்கெல்லாம் நல்லா தெரியுதோ, ஜாவா ஸ்கிரிப்ட் யாருக்கெல்லாம் நல்லா தெரியுதோ அவங்கெல்லாம் வந்து இந்த டூல் கிட், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டூல் கிட்டை வச்சு ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த HTML வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்கிற அந்த ஏடிடி பண்டில், இன்டெலிஜென்ட் ஐடியா வச்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ண முடியாது. அப்போ அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு பிளக்கின் வந்து தேவைப்படுது. அதான் வந்து PhoneGAP 2.9.0. இந்த 2.9.0 இஸ் ஓல்டு வெர்ஷன். நான் ஓல்டு வெர்ஷனே எடுத்திருக்கேன். ஓல்டு வெர்ஷன் எடுத்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டாலே போதும். இப்போ நியூவாக இருக்கிற வெர்ஷன்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன்.
is a PhoneGAP 2.9.0. இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லைப்ரரி ஃபோல்டர் இருக்கும். அந்த லைப்ரரி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி போனீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். அதாவது ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், பிளாக்பெரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், iOS ஃபோல்டர், விண்டோஸ் 8 ஃபோல்டர்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த PhoneGAP இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து HTML, CSS, JavaScript தெரிஞ்சுன்னா இதில் இருக்கிற எல்லா மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அதாவது iOSக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், விண்டோஸ்க்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், விண்டோஸ் ஃபோன் 7க்கும் டெவலப் பண்ணிக்கலாம், பிளாக்பெரி ஓஎஸ்க்கு நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டியது வந்து என்ன பிளக்கின் யூஸ் பண்ணணும். அந்த பிளக்கின் தான் வந்து PhoneGAP. இப்போ PhoneGAP வந்து இருக்குது, PhoneGAP மட்டும் இருக்குது, அதை வச்சு நான் வந்து டெவலப் பண்ணலாமா, ஒரு iOS ஆப் வந்து டெவலப் பண்ணலாமா, இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து டெவலப் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு எந்த ஆப் வந்து டெவலப் பண்ண போகிறீங்களோ அதோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல்கிட், அதாவது SDK வந்து கண்டிப்பாக வந்து வேணும். இப்போ நான் வந்து இப்போ வந்து என்கிட்ட வந்து ஆண்ட்ராய்டோட SDK இருக்கிறதுனால நான் ஆண்ட்ராய்டு லாகின் இதுக்குள்ளே போகிறேன், ஆண்ட்ராய்டு ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். அதுக்குள்ளே உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து பின் ஒரு ஃபோல்டர் இருக்குது, எக்ஸாம்பிள்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, XML ஒரு ஃபோல்டர் இருக்குது, கார்டோவா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது, கார்டோவா 2.9.0 அப்படின்னு சொல்லி ஒரு ஜார் ஃபைல் இருக்குது. இந்த ஜார் ஃபைல் தான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு HTML அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஐடியா பிளாட்ஃபார்ம் போயிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் மாடியூல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆண்ட்ராய்டு, தட் இஸ் த கிராடில் ஆண்ட்ராய்டு மாடியூல் வந்து ஏன் வந்து சூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் மாடியூலில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நேம் கேட்கும். அதில் வந்து ஜஸ்ட் PhoneGAP கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் நேம் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்ட் SDK வந்து நான் வந்து செட்டப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ். ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த செட்டப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வந்து நீங்கள் வந்து அதை பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ ஃபினிஷ். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கே தெரியும், ஒரு ஆப் வந்து நல்லபடியாக க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ மேனிஃபெஸ்ட் ஃபைல் வந்து கண்டிப்பாக இருக்கணும், SRC அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கணும், RES அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கணும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஃபோல்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும், LIBS என்ற ஃபோல்டர் இருக்கணும், GNன்ற ஃபோல்டர் இருக்கணும். இப்போ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா PhoneGAP யூஸ் பண்ணி, அதாவது வெறும் HTML அண்ட் CSS JavaScript மட்டும் வச்சு எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஆப், ஒரு பேசிக் ஆப் வந்து எப்படி வந்து டெவலப் பண்ணுறது முதல் காட்டிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து கால்குலேட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து போகலாம். இப்போ எனக்கு வந்து PhoneGAP வச்சு ஒரு ஆப் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் வந்து PhoneGAP ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆண்ட்ராய்டு போய்க்கோங்க. அதில் வந்து கார்டோவா 2.9.0 இதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஐடியா பிளேஸ்க்கு போங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து LIBS அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதாவது லைப்ரரி ஃபோல்டர். ஒரு எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டர்லாம் போகணும். இப்போ PhoneGAP அப்படின்றது ஒரு எக்ஸ்டர்னல் லைப்ரரி, அதோட கார்டோவா லைப்ரரி ஃபைலை வந்து நான் இதுக்குள்ள வந்து நான் போடுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஸோ பேஸ்ட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கார்டோவா 2.9.0 அது வந்து லைப்ரரி ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு வந்து விழுந்துடும். இப்போ கார்டோவா 2.9.0 வந்து ஜஸ்ட் வந்து நம்ம வந்து லைப்ரரி ஃபோல்டருக்குள்ளே போட்டிருக்கோம். அதை இன்னும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலை, இந்த ப்ராஜெக்டோட நான் வந்து ஆட் பண்ணலை. அப்போ இந்த ப்ராஜெக்டோட நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி
add as library அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த create libraryன்ற ஆப்ஷன் வரும். நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜார் ஃபைல், இந்த லைப்ரரி ஃபைல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிரும், எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற லைப்ரரிஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து எங்கே வந்து HTML ஃபைல் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அசட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் நியூ ஆப்ஷன் வரும். அந்த நியூக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து டேரக்டரி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் வரும். அந்த டேரக்டரின்றதை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் www அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ wwwன்ற ஃபோல்டர் அது மேண்டட்டரி அப்படின்றது கிடையாது. நீங்கள் அதை தவிர்த்து நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு நேமில் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு ஃபைல் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபைல் தான் என்ன அப்படின்னா HTML ஃபைல். இப்போ நான் HTML ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களோட www ஃபோல்டர் வந்து ரைட் கிளிக் பண்ணேன், அதில் நியூ போனேன், அதில் HTMLன்றதை நான் செலக்ட் பண்ணேன். அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு HTML ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடுது. இப்போ ஆல்ரெடி HTML தெரிஞ்சவங்க வந்து இந்த கண்டென்ட்ஸ், இந்த HTML பேஜோட கண்டென்ட் வந்து எதுக்குள்ளே டைப் பண்ணணும் அப்படின்றது தெரியும். அது வந்து இந்த பாடி அப்படின்றதுல நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அப்போ பாடியில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரு HTML ஃபைல் வந்து இப்போ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் கண்டென்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெல்கம் அப்படின்றது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த HTML ஃபைலை வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோட ஃபஸ்ட் பேஜை வந்து நீங்கள் லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சோர்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா மை ஆக்டிவிட்டி அப்படின்றது இருக்கும். அதுக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் வரும். அதாவது மை ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஆன் க்ரியேட் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். இந்த மெத்தடோட பர்பஸ் என்னது, இதே மாதிரி என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு கிளாஸ்க்கு இருக்குது அதெல்லாம் அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து போடுறேன். இப்போ ஆன் கிரியேட்டர் மெத்தட் இருக்குது, இதில் வந்து மை ஆக்டிவிட்டி அப்படின்ற கிளாஸ் இருக்குது. இதை வந்து எதுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மை ஆக்டிவிட்டி கிளாஸோட சூப்பர் கிளாஸ் என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டி. இப்போ நம்மளுக்கு வந்து ஆக்டிவிட்டி அப்படின்றது தேவையில்லை. இப்போ நம்ம PhoneGAPல வந்து ஒர்க் பண்ண போகிறதுனால வந்து ஆக்டிவிட்டி அப்படின்றது இங்கே தேவையில்லை. அதுக்கு பதிலாக வந்து அந்த கார்டோவாவோட ஒரு PhoneGAPோட ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ் தான் என்ன அப்படின்னா DroidGAP, DROIDGAP. இதை நீங்கள் கொடுக்கணும் DroidGAP. அப்புறம் ஆன் கிரியேட் மெத்தடில் இருக்கிற செகண்ட் லைன் செட் கண்டென்ட் வியூ, இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பர் டாட் லோட் URL அப்படின்ற மெத்தடை நீங்கள் வந்து கால் பண்ணணும். அப்போ லோட் URL அப்படின்ற மெத்தட் வந்து இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா DroidGAP அப்படின்ற ஒரு சூப்பர் கிளாஸ்க்குள்ளே இருக்கும், ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கும். அப்போ லோட் URL கொடுத்துட்டு within double quotes file :/android underscore asset /www/index.html or HTML இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோட ஃபஸ்ட் பேஜில் வந்து இந்த index.html அப்படின்ற ஒரு HTML ஃபைல் வந்து லோட் ஆகிறதுக்கு வந்து நம்ம வந்து பாத் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ராசஸ். ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா index.html அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே கண்டென்ட் வந்து வெல்கம்னு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த index.html அப்படின்ற ஒரு வெப் பேஜை வந்து நான் வந்து என்னோடய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனோட ஃபஸ்ட் பேஜை வந்து நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து உங்கள் சோர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி மை ஆக்டிவிட்டிக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து DroidGAP அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து லோட் URL அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து நீங்கள் வந்து வச்சு உங்கள் URL வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் யூஸிங் தி PhoneGAP ஸோ இன் யுவர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்.
இப்போ வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து எமுலேட்டரில் வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ எமுலேட்டரில் வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கிற அந்த க்ரீன் பட்டனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த கம்பைல் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இங்கே மேக் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து டிவைஸை சூஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு விண்டோ வரும். அப்போ டிவைஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எதுக்கு இந்த விண்டோ வருது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனை வந்து யூஎஸ்பி கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை எமுலேட்டர் வச்சு நீங்கள் வந்து எமுலேட்டர் வந்து நீங்கள் ஓப்பனில் வச்சுருக்கலாம். அப்போ எத்தனை டிவைஸை வந்து நீங்கள் வந்து ஓப்பனில் வச்சுருக்கீங்களோ, என்னென்ன டிவைஸெல்லாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ வந்து நான் வந்து எமுலேட்டர் மட்டும் வச்சுருக்கேன், அதனால் வந்து இங்கே வந்து அந்த எமுலேட்டர் நேம் வருது. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எமுலேட்டரில் வந்து ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு வந்து அது ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து அது வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து அது வந்து ஸோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து அந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பாருங்கள், வெல்கம் இருக்குது. அப்போ வெல்கம்ன்ற அந்த கண்டென்ட் தான் நான் வந்து என்னோடய இண்டெக்ஸோட HTML வந்து நான் வந்து ஆட் பண்ணேன். இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கால்குலேட்டர் ஆப் மாதிரி நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆப் மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ HTML வந்து கோட் வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் எது அப்படின்னா ட்ரீம் வீவர். இதே மாதிரி வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்குது, பட் ட்ரீம் வீவர் இஸ் நாட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதே மாதிரி வந்து HTML எடிட்டருக்கு வந்து HTML டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நிறையா ஓப்பன் சோர்ஸ் இருக்குது. அதில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே ஈஸியாக வந்து ஒரு HTML ஃபைலை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து HTML ஃபைலை வந்து நான் ஈஸியாக வந்து டிசைன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ட்ரீம் வியூவரில். அதில் டிசைன் அப்படின்னு சொல்லி போனேன் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து நான் வந்து HTML கோடிங் எழுதாமலே நான் வந்து டேக் டெக்ஸ்ட் பாக்ஸ், பட்டன் இதெல்லாம் வந்து நான் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ப்ராஜெக்ட் வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து வைக்க போகிறேன், ஒரு பட்டன் வைக்க போகிறேன். ஸோ 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஃபஸ்ட் நம்பர் வந்து கெட் பண்ண போகிறேன், செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து செகண்ட் நம்பர் வந்து கெட் பண்ண போகிறேன். பட்டனை வந்து கிளிக் பண்ண உடனே வந்து ஸோ அந்த 2 வேல்யூ வந்து நான் வந்து ஆட் பண்ணி அந்த அவுட்புட்டை வந்து நான் வந்து ஸோ அலர்ட் பாக்ஸில் வந்து நான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். அப்போ எனக்கு எப்படி வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் வந்து ட்ரீம் வியூவரில் வந்து எப்படி வந்து எனக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ இன்சர்ட்குள்ளே போங்க, அதில் வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 பாக்ஸ் இருக்கும். அதில் நான் வந்து ஓகேன்னு கொடுத்து நோன் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இங்கே வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி வந்து எனக்கு வந்து இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப இன்சர்ட் போங்க, ஃபார்ம் போங்க, டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் கேன்சல் கொடுத்து நோ கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பட்டன் வந்து எனக்கு வந்து வைக்கணும். அந்த பட்டன் வந்து எப்படி வைக்க போகிறேன் அப்படின்னா ஃபார்ம், திரும்ப இன்சர்ட்குள்ளே போய் ஃபார்முக்குள்ளே போனோம் அப்படின்னா அதில் வந்து பட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த பட்டன் ஆட் ஆகிடும். இப்போ பட்டனோட வேல்யூ அது மாதிரி வந்து பட்டனோட நேம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரீம் வியூவரில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சப்மிட் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆக்ஷனில் வச்சுருக்கேன் அப்படின்னா சப்மிட் ஃபார்ம் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து சப்மிட் வந்து 2 டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து ஆக்ஷன் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சப்மிட், அனதர் ஒன் வந்து ரீசெட். இப்போ நான் சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதோட கோடிங், இதுக்குரிய அந்த HTML கோடிங் வந்து நீங்கள் எங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னா இங்கனுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கோட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குரிய அந்த கோடிங், அதே மாதிரி வந்து அந்த பட்டனுக்குரிய அந்த சப்மிட் பட்டனுக்குரிய கோடிங், HTML கோட் எல்லாமே வந்து இதில் இருக்கும். இப்போ
எனக்கு வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வந்து நான் வந்து உள்ள ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து வேல்யூவை வந்து கெட் பண்ணி எப்படி வந்து ஸோ 2 வேல்யூ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து வேணும். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் சப்போர்ட்டை வச்சு தான் நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 2 வேல்யூ வந்து ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அடிஷ்னலாக என்னோடய ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து ஒரு ஐடியை வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஐடி ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி வந்து T1 எடுத்திருக்கேன். அதே மாதிரி செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடி வந்து T2 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இப்போ 2 டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வந்து ஒரு ஐடி வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு வந்து க்ரியேட் பண்ணணும். அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து எப்படி, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எந்த மாதிரி டைப்ஸ்லாம் நம்ம வந்து உங்களோட HTML ஃபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது நீங்கள் தனியாக ஜாவா ஸ்கிரிப்ட் டுட்டோரியல் வந்து W3 ஸ்கூல்ஸ் வந்து பாருங்கள். இப்போ இந்த HTML வெப்பேஜ்குள்ளேயே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே வந்து எனக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து லோட் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். எதுக்குள்ளே அப்படின்னா உங்களோட பட்டன் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே பட்டன் ஆப்ஷனுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து கால் பண்ண போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கால் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து இன்னும் டிஃபைன் பண்ணலை. இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து எதுக்குள்ளே நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ளே தான் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணணும். இப்போ வந்து நான் ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து எப்படி இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். இப்போ ஹெட் டேக்குள்ளே HTMLோட ஹெட் டேக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டைப்னு ஒன்று வரும். அதில் வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே தான் வந்து உங்களோட ஜாவா ஸ்கிரிப்டோட எல்லா மெத்தட்ஸும் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அப்போ ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து கால் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வந்து நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். அப்போ அது அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஃபங்க்ஷன்ற கீவேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து மேண்டட்டரி. ஸோ கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கால் அப்படின்றது இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷனை தான் நான் வந்து இப்போ வந்து நான் டிஃபைன் பண்ண போகிறேன். இப்போ ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து நான் வந்து கெட் பண்ண போகிறேன். செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து நான் வந்து கெட் பண்ண போகிறேன். ஸோ பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே வேல்யூ வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் இருக்கும். அதை வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டிஜராக வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ ஸோ வேர் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்து ஸோ ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கை வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பாஸ் இன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற அந்த வேல்யூ வந்து எப்படி வந்து கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் டாட் ஸோ கெட் எலமெண்ட் ஸோ பை ஐடி. ஸோ இங்கே நான் வந்து ஐடி கொடுத்துருக்கேன், அதனால் ஐடியை வச்சு நான் வந்து எலமெண்ட்டை வந்து கெட் பண்ண போகிறேன். எலமெண்ட் பை ஐடி. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து அந்த ஐடி ஸோ ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸோட ஐடியை கொடுத்துக்கோங்க டாட் வேல்யூ. ஸோ அதே மாதிரி வந்து செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் வந்து பி அப்படின்ற ஒரு வேரியபிள் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இங்கே வந்து நான் வந்து T2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னொரு வேரியபிளில் வந்து இந்த 2 வேல்யூ வந்து ஆட் பண்ணி அசைன் பண்ண போகிறேன். அடுத்து வந்து அதை வந்து ஒரு அலர்ட் பாக்ஸில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் யூஸிங் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு HTML ஃபைலை வந்து இப்போதைக்கு ஒரு HTML ஃபைலை வந்து நான் வந்து சேவ் பண்ணி
அதை HTML-ஆவே உங்களுக்கு வந்து நான் வந்து ரன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதான் வந்து இந்த calc.html. அதை வந்து நான் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ அந்த HTML ஃபைலை வந்து நான் வந்து ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். சப்மிட் கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிடுது. இப்போ இதே கோடை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதை காப்பி பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி ஸோ ஐடியாவில் இருக்கிற அந்த ப்ராஜெக்ட் PhoneGAP கால்சி ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு அங்கே index.html நான் ஆல்ரெடி இருக்கிற கோடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த HTML கோடை வந்து நான் வந்து உள்ளே போட போகிறேன். இப்போ எனக்கு வந்து அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், அந்த HTML ஃபைல், அதுக்குள்ளே இருக்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், சப்மிட் பட்டன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உள்ள ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து index.html வந்து மை ஆக்டிவிட்டியில் வந்து லோட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே லோடிங் ப்ரோக்ராம், லோடிங் கோடு வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதை நான் வந்து ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ரன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நான் வந்து ப்ளே பட்டன், ரன் பட்டன், அந்த க்ரீன் கலர் பட்டனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வந்து என் ப்ராஜெக்ட் வந்து கம்பைல் ஆகுது. கம்பைல் ஆனதுக்கப்புறம் வந்து எந்த எமுலேட்டரில் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை சூஸ் பண்ண உடனே வந்து இந்த நியூ HTML ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து லோட் ஆகிடும். இப்போ அந்த HTML ஃபைலில் அந்த ப்ரௌசரில் பார்த்த மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துருச்சு, ஒரு பட்டன் வந்திருக்கு. இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன், செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் கொடுத்த உடனே எனக்கு அலர்ட் பாக்ஸில் வந்து அதோட வேல்யூ வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மட், ஒரு சிம்பிள் கான்செப்ட். இது வச்சு என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இங்கே ஜாவா, C# இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. அப்போ அட்வான்ஸ் இந்த மாதிரி வந்து ஊப்ஸ் கான்செப்ட் தேவையில்லாமல் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து PhoneGAP வந்து தாராளமாக போய்க்கலாம். இப்போ PhoneGAP வச்சு நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து சின்ன அப்ளிகேஷன் தான் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. டேட்டாபேஸ் வச்சு, டேட்டாபேஸ் டூல்கிட் வச்சு நீங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸ் பேஸ்டு ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணிடலாம். இல்லை வந்து ஒரு SMS பேஸ்டு அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு மீடியா பிளேயர் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வீடியோ பிளேயர் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜஸ், கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸை வச்சு அதை வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். PhoneGAP அப்படின்றது ஒரு பிளக்கின். அந்த பிளக்கினை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து HTML, CSS, JavaScript வச்சு நம்ம வந்து டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே கால்குலேட்டர் அப்ளிகேஷனை நம்ம வந்து ஜாவா வச்சு எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து உங்கள் லேஅவுட் ஃபைலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா main.xml ஒரு ஃபைல் வரும். அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டு, அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்குரிய அந்த ஆப்ஷன் வரும், இந்த மொபைல் ஸ்க்ரீன் வரும். நீங்கள் அதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம்.